அனைவருக்கும் வணக்கம். செடி எடுத்துகிட்டு வரேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க, அதனால தான் இதை நான் யூடியூப்பில் போடுறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது என்னென்ன செடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு. இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செடி கொண்டு வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்கன்னா, யாராவது அதில் கேட்டவங்க இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? பலாமரம் ஒரு 2-3 பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அடுத்து வந்து சின்ன நெல்லிக்காய், இது பேர் வந்து ரோஸ் வுட்டு இல்லை சிசு மரம்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து எலுமிச்சை, கொய்யா மரம், அப்புறம் பெரிய நெல்லிக்காய், இதுதான் எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு கொஞ்சம் கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். திருப்பி நம்ம வாங்குவோம். வேணுங்க அது எல்லாமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இது என்னமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நிறைய மரம் வளங்க, நிறைய ஸ்கூலில் கூட கேளுங்க தரேன். ஃப்ரூட்ஸ் வெரைட்டி நிறைய வைங்க. நம்மளோட முன்னோர்களான அந்த ஜீவராசிகள்லாம் சாப்பிடணும் எல்லாமே. அதாவது குரங்கு, இன்றைக்கி குரங்கு தொல்லை நிறைய இருக்குன்னா அது காரணம் வந்து மரங்கள் கம்மியாக இருக்குது, அதனால் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் மரங்கள் நிறைய வந்துருச்சுன்னா அது சாப்பிட்டுட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாது. மனிதர்கள் மட்டும்தான் சாப்பிட்ட பிறகும் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுறது. அதனால் நம்மளோட முன்னோர்களான எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம ஒரு உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வராது. மயில் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும், அதுக்கான நீரும் உணவும் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயத்தை அழிச்சிட்ருக்குது. இது சீத்தாக்கன்று. ஸோ இதுவும் கொண்டு வரோம். சரிங்களா? இவ்வளோதாங்க கொண்டு வரேன். போதும் பேசுனது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.